வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து இலங்கை மீனவர்களை விடுவிக்க 3ஆம் தரப்பினரின் உதவி கோரப்பட்டுள்ளது. சரத் பொன்சேகாவை விடுவிப்பதற்கான கலந்துரையாடல் சாதகமாக மாறியுள்ளது. அனோமா பொன்சேகா தெரிவிப்பு. ஐரோப்பாவில் கடும் குளிரான காலநிலை, 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. இலங்கை ஏ அணியை தோற்கடித்த இங்கிலாந்து ஏ அணி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் வெற்றி. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 6 இலங்கை மீனவர்களை விடுவிப்பதற்காக 3ஆம் தரப்பொன்றின் உதவியை நாடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தலையிடுமாறு சோமாலிய கடற்றொழில் அமைச்சரின் நெதர்லாந்து ஆலோசகரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நிமேஷா துவ என்ற படகு 6 மீனவர்களுடன் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பிலிருந்து கடலுக்கு சென்றிருந்தது. குறித்த படகு சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் கடத்தப்பட்டுள்ளதென மீனவர்களினால் வழங்கப்பட்ட தகவலினூடாக அறிய முடிந்தது. குறித்த மீனவர்களை விடுவிப்பதற்கு $6 மில்லியன் கப்பமாக கோரியுள்ளதாக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் குறித்த படகின் உரிமையாளருக்கு அழைப்பு ஏற்படுத்தியுள்ளனர். அது ராஜதந்திர மட்டத்தில் செய்யக்கூடியதொன்றல்ல. நாம் எமது வெளிவகார அமைச்சூடாக சோமாலிய அரசாங்கத்திற்கும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள எமது தூதரகத்திற்கும் அறிவித்துள்ளோம். ராஜதந்திர மட்டத்தில் இதனை மேற்கொள்ள முடியாது. அவர்களுடன் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு இது தொடர்பில் அறிவித்த பின்னர் மலேசியாவிலிருந்து இந்த கப்பம் கூறப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். இதுகுறித்து அவர்கள் அறிவித்த பின்னர் அவர்களிடமிருந்து புகைப்படங்களை கேட்டனர். நாம் அந்த குடும்பங்களுடன் கதைத்து புகைப்படங்களை அனுப்பி வைத்தோம். கொள்ளையர்களுடன் மேற்கொள்ளப்படும் இந்த கொடுக்கல் வாங்கல்களின் ஊடாக எமக்கு எவ்வித பயனுமில்லை. எவ்வாறாயினும் கடந்த முறை போன்று அவர்கள் உதவி புரிந்தால் மீனவர்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. அது நம்பிக்கை மாத்திரமே. இவ்வாறானதொரு நிதியை வழங்குவதற்கு தமக்கு வசதி இல்லை என கொள்ளையர்களின் பொறுப்பில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த கப்பத்தை விடவும் கணவர்மாரின் உயிர் பெறுமதியானது. எனவே அது தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு அவர்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கத்தினால் இது முடியாத விடயமாகும். கடந்த வருடம் இந்திய மீனவர்களை கொள்ளையர்கள் சிறைப்பிடித்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கோரிய கப்பத்தை இந்திய அரசாங்கம் நிராகரித்தது. பின்னர் கப்பம் ஏதுமின்றி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். தற்போது கொள்ளையர்கள் ஐரோப்பாவில் உள்ள கப்பல்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளனர். அதனால் அனைத்து நாடுகளுக்கும் இது அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. விசேடமாக இந்த பகுதிகளுக்கு இந்த மீனவர்களை செல்ல வேண்டாம் என குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அங்கு செல்வதால் அனர்த்தத்துக்கு உள்ளாகின்றனர். எனினும் எவ்வித ஆபத்துமின்றி அவர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். எம்மிடம் பணம் இல்லை. வாழ்க்கை என்பது பணம் அல்ல. பணத்துடன் வாழ்க்கையை மதிப்பிட முடியாது. அதனால் அரசாங்கம் இது தொடர்பில் தலையீடு செய்து இந்த 6 பேரையும் மீட்டு தருமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பிள்ளைகளும் குடும்பமும் பாதிப்படைந்துள்ளது. சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வது தொடர்பில் அரசாங்கத்துடன் இடம்பெற்று வருகின்ற பேச்சுவார்த்தையானது சாதகமான வகையில் அமைந்துள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அனோமா பொன்சேகா குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் ஒருவரினால் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறினார். இரண்டு தரப்பிலும் நிபந்தனைகள் இருக்கின்றன. அது தொடர்பில் நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தையானது சாதகமான நிலையில் உள்ளது. சில நாட்களில் இது பற்றி மக்கள் அறிந்து கொள்வார்கள். உள்ளக ரீதியில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை தொடர்பில் கருத்து தெரிவிப்பது உகந்தது அல்ல என நான் நினைக்கின்றேன். ඇතුළත වෙන සාකච්ඡාවල් ගැන ඉතින් මම හිතන්නේ ප්‍රසිද්ධව කතා කරන එක ඒ තරම් සුදුසු නැහැ කියන එකයි මම හිතන්නේ. இல்லை, நிச்சயமாக மன்னிப்பு கேட்கும் கோரிக்கை இல்லை. இது பற்றி சிறிய விளக்கம் ஒன்றை தருகின்றேன். டிரானலசை இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்துவது தொடர்பிலான தீர்மானத்தை எனது குடும்பத்தாரும் எமது கட்சியில் உள்ள அனைவரும் இணைந்து மேற்கொண்டோம். அத்துடன் இது பற்றி ஊடகங்களுக்கு அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஏனெனில் இது மிகவும் ரகசியமான முறையில் இடம்பெற்ற விடயமாகும். அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது துரதிர்ஷ்டவசமாகவோ இது ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டி ஏற்பட்டது. தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற முறை சிறந்தது என நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்னும் சில தினங்களில் இதன் யதார்த்தம் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்ள முடியும்.
எதிர்வரும் 8ஆம் தேதியுடன் சரத் பொன்சேகா கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் பூர்த்தியாவதனை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகள் பற்றி ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அனோமா பொன்சேகா உள்ளிட்ட குழுவினரால் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரது விடுதலையை நோக்கமாக கொண்டு ஒன்று திரள்வதற்கு எண்ணியுள்ளோம். அன்றைய தினம் வெள்ளைக்கொடி விவகார வழக்கு நடைபெறவுள்ளது. இவை இரண்டும் ஒரே நாளில் இடம்பெறுவதை எட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்றைய நாளில் புதுக்கடைக்கு வருகை தந்து எமக்கு ஆதரவு அளிக்குமாறு நாம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். ආරාධනා කරනවා එදිනට අලුත් කඩේට පැමිණිලා අපිට සහයෝගය දක්වන්න කියලා. සමා වෙන්න කියලා ලියුම් කෑල්ලක් කරියා නම් පස්සෙන්දර නිදහස් කරයි. மன்னியுங்கள் என கடிதம் ஒன்றை அனுப்பினால் மறுநாளே விடுதலை செய்வார்கள். அவ்வாறில்லாமல் அனோமா பொன்சேகா அரச மாளிகையின் வாசலுக்கு சென்று எனது கணவரை விடுதலை செய்யுங்கள் என கோரினால் நாளை அவரை விடுதலை செய்து விடுவார்கள். விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் பாரிய பொறுப்பையும் வழங்குவார்கள். அந்த அளவுக்கு தமது மனச்சாட்சிக்கு எதிராக சென்று தமது நாட்டு மக்கள் எதிர்நோக்கிய விடயங்களை மறந்து தலை கூறிந்தால் விடுதலை அடைய முடியும். වගකීම් ඉවත් කළා ඒ විදියට ඔළුව නමන්න පුළුවන් නම් නිදහස ගන්න. ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிர் காரணமாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நாடுகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவில் கடந்த சில வாரங்களாக கடும் குளிருடனான காலநிலை நிலவுகிறது. இதற்கான காரணம் என்ன? ஆர்டிக் கண்டத்திலிருந்து கடும் குளிருடனான காற்று ஐரோப்பாவை நோக்கி வீசுகின்றமை இதற்கு காரணம் என வானிலை நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேகமூட்டத்தால் சூரிய ஒளி போதிய அளவு கிடைக்காமை இதற்கான மற்றொரு காரணமாக கூறப்படுகிறது. இம்மாத இறுதியில் அல்லது மார்ச் மாத ஆரம்ப பகுதியில் இந்த சீரற்ற வானிலையில் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் பல வருடங்களின் பின்னரே சில ஐரோப்பிய நாடுகளில் இவ்வாறு மிகவும் குறைந்த அளவிலான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடும் குளிருடனான வானிலை காரணமாக யுக்ரைன் பாரிய அளவிலான பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளது. இந்த சீரற்ற காலநிலையால் யுக்ரைனில் மாத்திரம் 131 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. கடும் குளிரை தாங்கிக் கொள்ள முடியாது நோய்வாய்ப்பட்ட நிலையில் சுமார் 1800 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடும் குளிருடனான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுள் போலந்தும் ஒன்றாகும். இதுவரையில் போலந்தில் 53 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை கடும் பனிப்பொழிவு காரணமாக நாட்டின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த காட்சிகளே இவை. இங்கிலாந்தில் லண்டனிலும் கடும் குளிர் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக அந்நாட்டின் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இதேவேளை லண்டன் நகரின் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து இடம்பெறும் விமான சேவைகளில் 50 விதமான சேவைகள் மாத்திரமே நேற்றைய தினம் இடம்பெற்றன. இந்நிலையில் இலங்கையிலிருந்து பயணித்த பல விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் பின்னர் அந்த சேவைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன. கடும் குளிருடனான காலநிலை காரணமாக பிரான்சில் 4 இழந்துள்ளனர். இதேவேளை கடும் குளிருடனான காலநிலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்குமாறு பிரான்ஸ் அரசாங்கம் அந்நாட்டின் திணைக்களங்களுக்கு அறிவித்திருந்தது. கடந்த 25 வருடங்களின் பின்னர் இத்தாலியில் இம்முறை கடும் குளிருடனான வானிலை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அந்த நாட்டின் ரயில் மற்றும் வாகன போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைவிட மேலும் பல ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்கள் இந்த கடும் குளிருடனான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குளிருடனான காலநிலையால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் சில நாடுகள் பெருமளவு பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளன. இடி மின்னல் மற்றும் காற்று காரணமாக 2 பிரதேசங்களில் உள்ள பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. நேற்றிரவு இடிமின்னல் தாக்கியமையினால் கொட்டாவ பிங்கேன கமனுப்புர பிரதேசத்தில் உள்ள பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் இடிமின்னல் தாக்கம் ஏற்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இதேவேளை இங்கிரிய அத்துருகர பிரதேசத்தை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. மரங்கள் முறிந்து விழுந்தமையினாலும் காற்றினால் வீடுகளின் கூரை பறந்து சென்றமை காரணமாகவும் சுமார் 15 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இவ்வாறான பலத்த காற்று நேற்று முன்தினம் முதல் வீசி வருவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் இம்தியாஸ் பாக்கிர் மாகார் தொடர்பில் வெளியிட்ட கருத்தை
பகிரங்கமாக வாபஸ் பெற வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர்களின் குழு குறிப்பிடுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைமைத்துவத்தின் பின்னடைவை இந்த கருத்தினூடாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது என அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க அண்மையில் வெளியிட்ட கருத்து இதுவாகும். இன்று நான் இங்கு வரும்போது சிறிகொத்த மீது தாக்குதல் நடத்திய சிலரை கண்டேன். இம்தியாஸ் பாக்கிர் மாக்காரின் குழுவினரும் சிறிகொத்த மீது தாக்குதல் நடத்துவதற்காக அன்றைய தினம் வந்திருந்தனர். அந்த கைஃப் நகரில் இருந்த மனிதர்கள் போன்று கூறுவார்கள். கைஃப் நகரில் இருந்தவர்கள் மது அருந்துவிட்டு கல்லெறிந்தனர். அங்கு கைஃப்காரர்களே உள்ளனர். மதினாவைச் சேர்ந்தவர்களே இங்கே உள்ளார்கள். அதுவே இங்குள்ள மாற்றமாகும். நான் நல்ல பெயரை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளேன். ரணில் விக்ரமசிங்க அத்தகைய முதற்பெயரை கொண்டவர்களை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான குறுகிய மனப்பான்மையுடன் செயற்படவில்லை என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் சிந்தனைகளுக்கு அமைய முன்னாள் தலைவர்கள் செயற்பட்டார்கள் எனின் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் அந்த தலைவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பிருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் கீர்த்திமிக்க முஸ்லிம் பரம்பரையிலிருந்து வந்த உண்மையான ஒரு நபர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் என அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு குறிப்பிடுகிறது. அவர் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து குறித்து ரணில் விக்ரமசிங்க தனது வருத்தத்தினை தெரிவிக்க வேண்டும் எனவும் பகிரங்கமாக அதனை வாபஸ் பெற வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து ஏற்றுக்கொள்ள தகாதது என்பதனை உடனடியாக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவின் பொறுப்பு என அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழுவின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.